அடிக்கடி உங்க மனசுக்குள்ள இது ஏன் இந்த உலகம் இவ்வளோ மோசமா மாறிட்டு இருக்கு? எல்லா இடத்துலயும் தப்பா நடக்கிற மாரி இருக்கு. இந்த ஏஐ மாரியான விஷயங்கள்லாம் நெறைய பேரோட வேலைய எடுத்துக்கிற மாரி இருக்கு. மனுஷங்க ஏன் இவ்வளோ குரூயலா மாறிட்டாங்க? இந்த உலகம் ப்ரக்ரெசிவா ஏன் கெட்டத நோக்கியே போயிட்டு இருக்கு? ஒருவேளை அனார்க்கிய நோக்கி போகுதா? இந்த உலகமே அழிஞ்சிருமா? இந்த மாரியான யோசனைலாம் வந்துகிட்டு இருக்கு அப்டின்னா, உங்க மனசுக்குள்ள நெகட்டிவ் பயாஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆயிருக்குன்றத புரிஞ்சுக்கங்க. அந்த நெகட்டிவிட்டி பயாஸ்லேருந்து எப்படி வெளில வரணும் அப்படின்றத இந்த காணொலியில பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரன். இந்த நெகட்டிவிட்டி பயாஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மூளை அப்படிங்கிறது ஒரு தராசு மாதிரி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதில ரைட்லயும் இறங்கலாம், லெஃப்ட்லயும் இறங்கலாம். ரைட்ல பாசிட்டிவ் இருக்குன்னு வச்சுப்போம், லெஃப்ட்ல நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் ஒரு தராசுன்றது சென்டர் பாயிண்ட்ல நிற்கிறோம் இல்லைங்களா? ஆனால் நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸோட பிரெயின் அப்படி படைக்கப்படல. நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸோட பிரெயினில் லெஃப்ட்டில் அதிகமான வெயிட்டு கொடுத்தும், ரைட்டில் கம்மியான வெயிட்டை கொடுத்தும் தான் நம்மளுடைய பிரெயின் செய்யப்பட்டிருக்கு. அதாவது என்னென்னா, நம்மளுடைய பிரெயின் யூஷுவலாகவே நெகட்டிவான விஷயங்களுக்கு தான் கண்ணை கொடுக்குமே தவிர, காதை கொடுக்குமே தவிர, பாசிட்டிவான விஷயங்களுக்கு கண்ணையோ காதையோ கொடுக்காது. காரணம் என்ன அப்படின்னா, நெகட்டிவான விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படின்றது தான் நிறைய நேரங்களில் உண்மையாக இருந்திருக்கு. முந்தைய காலங்கள்லாம், அதாவது காட்டுக்குள்ளெல்லாம் இருந்தோம் இல்லைங்களா? காட்டுக்குள்ளே தான் ரொம்ப வருஷமாக இருந்தோம். இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக தான் சிட்டிக்குள்ளே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த காட்டுக்குள்ளே இருந்த வாழ்க்கையை நமக்கு எதை கற்றுக் கொடுத்துருக்குன்னா, பயத்தை ரொம்ப அதிகமாக கற்றுக் கொடுத்துருக்கு. தப்பான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை நோக்கி வருதா, அதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கும் நம்மளுடைய பிரெயினை டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ வாழ்க்கையில் 10 பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் போதும் இந்த 10 பாசிட்டிவை மறைக்கிறதுக்கு அப்படின்றாங்க சைக்காலஜிஸ்ட். அதுதான் உண்மை. ஒரு 100 பாசிட்டிவ் கமெண்ட் இருக்குங்க. சைக்காலஜி தமிழில் யூஸ்வலாகவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான். ஆனால் ஒருத்தர் ஒரு நெகட்டிவான கமெண்ட்டை போடுவார். அந்த நெகட்டிவான கமெண்ட்டுக்குள்ளே தான் என் கண்ணே போகும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த நெகட்டிவிட்டி பயஸ் தான். நம்ம மூளை எப்பயுமே அந்த நெகட்டிவான விஷயத்தை தான் முதல்ல எடுத்து பார்க்கும். ஆனால் பார்த்ததுக்கு அப்புறமா என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம மனுஷனா இல்லை மிருகமாகவே இருக்குமான்றது தீர்மானிக்கப்படுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை இன்னும் நான் யாரையும் டீக்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லலை. நம்மளுடைய ப்ரீஃப்ரண்டல் லோபை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. இதை தான் நியூ பிரெயின்னு சொல்லுவோம். நம்ம நெத்தி பகுதியில் இருக்கு இல்லைங்களா? இந்த மூளை தான் பிறகு வளர்ந்த மூளை நமக்கு. அதாவது நம்ம ஆன்சஸ்டர்ஸ்ன்னு சொல்கிற ஏப்ஸ்லேருந்து நமக்கு எது எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீஃப்ரண்டல் டெவலப்மெண்ட் தான். அது எதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திங்கிங் மைண்ட் அப்படின்றதுக்கு. நம்மளுடைய மைண்டு எப்பயுமே அமிக்டலால தான் ஆக்டிவாக இருக்குங்க. அதுதான் எமோஷனல் பிரெயின். அதுதான் ஓல்டு பிரெயின், பின்னாடி இருக்கிற மூளை. அதுதான் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். பயத்தை கிளப்பி விடும். கிளப்பி விடும்பொழுது எல்லா பயத்துக்கும் நீங்கள் செவி சாய்ச்சிட்டிங்க அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி நோக்கி நகர முடியாது. இன்னும் முக்கியமாக வாழ்க்கையை ரொம்ப நரகமாக மாறிடும். காரணம் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் உங்களுடைய கார்டிசால் லெவல் அதிகமாகவே இருக்கும். கார்டிசால் அப்படின்றது ஒரு ஹார்மோனுங்க. அந்த ஹார்மோன் நம்மளுடைய ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சண்டை போடுவதற்காகவோ இல்லை ஓடுவதற்காகவோ உங்களுடைய உடலையே தயார் செய்யும் ஒரு ஹார்மோன் தான் இந்த கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பயம் கிளம்புதோ இல்லை இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கிளம்புதோ இந்த கார்டிசால் ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் அதிகமாகவே இருந்ததுன்னா உடலில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் வருங்க. என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிஸ், பிபிலேருந்து ஆரம்பித்து இந்த இம்யூனோ ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் வரும். காரணம் என்னென்னா, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே நமக்கு அகேன்ஸ்டாக டேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நெகட்டிவ் பயஸில் தான் நம்ம மூளை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் அவசியம். இதை விட்டு வெளில வரதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணுங்கிறதும் அவசியம். இதுலேருந்து வெளில வரணும்னா என்னங்க செய்யணும் அப்படின்னா, இது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான்றதை நீங்கள் முதல்ல ஒத்துக்கிறது ரொம்ப அவசியமான விஷயங்க. ஆமாம், நான் நிறைய நேரங்களில் நெகட்டிவாக தான் இருக்கேன், என்னை சுற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்களை நான் நோட்டீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் லோப் ஆக்டிவ் ஆகிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய எமோஷனல் பிரெயின் என்ன ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் நம்பாத, நிஜமாகவே உலகம் மோசமாக தான் இருக்குது, அப்படிலாம் நீ பயப்படாமல் இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ நீ யார் சொல்கிறதையும் கேட்காத, இது உண்மை கிடையாது, நீ பயந்துக்கிட்டே இருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது எப்போ நீங்கள் சைலன்ஸ் ஆக்கி, இல்லை இது நெகட்டிவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் பாசிட்டிவாக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுவீங்க. ஸோ இப்போ உங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் லோப் ஆக்டிவ் ஆகிடுது. இது என்னங்க ஆக்டிவ் ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் எந்த இடத்துக்கு ரஷ் ஆகி போகுதுன்றது வச்சு தாங்க. இப்போ அமிக்டலால இருந்த அந்த ரத்தம் உங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் லோபை நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இரண்டாவது என்ன செய்யணும் தெரியுங்களா? இந்த நெகட்டிவிட்டி எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த சோர்ஸ்லேயே அதை கட் பண்ண முயற்சி பண்ணுங்க. இது ரொம்ப அவசியமான விஷயங்க. வாழ்க்கையில் நமக்கு நகர்ந்து போக முடியாத பிரச்சனைகள்ன்றது கண்டிப்பாக இருக்குங்க.
வாழ்க்கையில் இருக்க இஎம்ஐலேருந்து ஆரம்பித்து, கடன்லேருந்து ஆரம்பித்து, முதல் நாள் வந்தால் இருக்கிற நிறைய பிரச்சனைகள்லேருந்து ஆரம்பித்து, வேலை இருக்குமா இருக்காதான்ற பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து, எக்கச்சக்க பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலே இருக்குது. அந்த பிரச்சனையை விட்டுலாம் நம்ம ஓட முடியாது. ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் உங்களை நோக்கி வருது பார்த்தீங்களா தப்பான விஷயங்கள், அதை நீங்கள் விலைக்கு விடுறது ரொம்பவே சாத்தியம். நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். இது நீங்கள் சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை, மீடியாலையும் தான். மீடியாவில் எது உங்களோட ஐபால்ஸை கிராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் நெகட்டிவிட்டி பயாஸ் இருக்கோ அதுதாங்க. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது சில டிவிக்கெல்லாம் வந்து நான் சொல்கிறதுனால கோபம் கூட வரலாம் அவங்களுக்கு. நியூஸில் என்ன போட்டு காமிக்கிறாங்க, யாராவது அடித்து இழுத்து கொள்ள போயிட்டுருக்காங்க அப்படின்னா அதை காமிப்பாங்க. யாராவது அருவாளை தூக்கிட்டு நிற்கிறாங்கன்னா அதை ஒரு ரிப்பீட் மோடில் திருப்பி காமிப்பாங்க. ஒரு மனுஷன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பான விஷயம் செஞ்சுட்டாங்கன்னா அதை 100 வாட்டி ரீப்ளேயில் போட்டு வீடியோவாகவே காமிப்பாங்க. அதுவும் கிடைக்கல அப்படின்னா சித்தரிக்கப்பட்டவேன்னு போட்டு அதையும் காமிச்சு பயங்குத்துவோம். இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களும் நல்லதை கொடுக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த நல்லதை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தான் நெகட்டிவிட்டி பயஸ் இருக்கே. எது தப்பான விஷயமோ அதை நோக்கி நம்ம மூளை போயிருக்குமே, அதனால அந்த நெகட்டிவான விஷயத்த தான் காமிக்கணும்னு அவங்களும் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க நிறுத்த போகிறதில்ல. நம்ம தான் இக்னோர் பண்ணி பழகணும். அப்போ எனக்கு நியூஸே தெரியாமல் போயிடுங்களே, என்னோடய வாழ்க்கையே தெரியாமல் போயிடுங்களே, என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூஸை நீங்கள் 24 மணி நேரம் கேட்க வேண்டாங்க. வேணும்னா அப்படியே இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு 15-20 நிமிடம் ஒதுக்கிதுங்க உங்கள் வாழ்க்கையில். அப்போ அதை பாருங்கள். அதுலேருந்து வெளில வந்துடுங்க. சோஷியல் மீடியாவில் இதில் மாதிரிலாம் யாராவது உங்களை துரத்திட்டு வந்தாங்கன்னா அந்த சேனலில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அன்ஃபாலோ பண்ணிவிட்டு, அந்த மாதிரி வீடியோ வருதுன்னா டோன்ட் ஷோ மீ திஸ் வீடியோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. கொஞ்ச நாளில் சோஷியல் மீடியா நீங்கள் எந்த மாதிரியான ஆளுன்றதை புரிஞ்சுக்கும். ஸோ இப்போ நெகட்டிவான விஷயங்களை நம்ம வாழ்க்கையை விட்டு நோக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், பாசிட்டிவான விஷயங்களை போற்ற ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு ஒரு வாட்டியாகுது. இதனால தாங்க கடவுளில் பிரார்த்திக்கிறவங்களுக்கு அதிகமான சந்தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கடவுள் இருக்காரோ இல்லையோ அது டிபேட்டபிள் தான், நான் ஒத்துக்கிறேன், நான் நம்புகிறேன். உங்களை நிறைய பேர் நம்பாமல் இருப்பீங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் சைக்கலாஜிக்கலாக கடவுளை நம்புறது ஏன் நிறைய பேருக்கு நல்லது தருது அப்படின்னா, யாரெல்லாம் கடவுள்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது ப்ரே பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது இதெல்லாம் இருக்குன்ட்டு ஒரு வாட்டி யோசிச்சிட்டாங்கன்னா கூட அவங்களோட வாழ்க்கை பெட்டராகிடுதுங்க. அதுதான் கிராட்டிடியூட். என் வாழ்க்கை இதெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது என்கிட்ட இந்த விஷயங்களும் இருக்குது, நன்றி இறைவனே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த விஷயமே நம்மள நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக மாற்றிடும். அடுத்தது எப்பப்பெல்லாம் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்குதோ அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கும் இங்கே ஆஹா எனக்கு இது கிடச்சிருக்குல்ல அப்படின்ற ஒரு முழு மனசோட ஒரு ஃபுல்லான எனர்ஜியோட அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயமா நினைக்காதீங்க. காலையில் ஒரு இட்லி கிடைக்குது, அந்த இட்லியை சாப்பிடும்போது கூட ஆஹா இது எனக்கு கிடச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாறிடும். கடைசியாக இதையும் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நெகட்டிவான விஷயங்கள் வரும். அந்த நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா அதை எப்படி பாசிட்டிவாக ரீஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கணும். இந்த பிரச்சனை நம்மளை விட்டு ஓடிட போகிறது இல்லை, அது இல்லவே இல்லைன்னு நம்ம டினை பண்ணக்கூடாது. ஆனால் இந்த பிரச்சனை எனக்கு எதை சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுது, இதுலேருந்து நான் கற்றுக்கிற விஷயங்களை என் வாழ்க்கையை மாற்ற முடியுமா, எனக்கு இன்றைக்கி கிடைக்காம போன விஷயம் இது இருக்கிறதுனால எனக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்க போதா, அப்போ நான் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட பிரெயினோடைய இந்த நெகட்டிவ் பயஸை குறைச்சிக்கங்க. எப்பப்பெல்லாம் வெளில வருதோ உங்களோட ப்ரீஃப்ரண்டல் லோபை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாழ்க்கை பெட்டராகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.